வணக்கம், நான் ஆத்தங்குடி செல்வம். இன்றைக்கி நம்ம வந்து சிங்கம்னாரின்ற ஊரில் வந்து மேலப்பட்டின்னு ஒரு ஊரில் நம்ம வந்திருக்கோம். என்னுடைய மச்சின ஊர் இது, ஒய்ஃபோட தம்பி ஊர் இது. இங்கே உள்ள ஒரு தோட்டத்தில் நம்ம வந்து ஒரு சிக்கன் உப்பு கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உயிரா இருக்கு. இங்க உள்ள கம்மாயில பிடிச்ச மீன் இது. கீழே வைக்காதுன்னு சொல்றேன்ல கைய. அப்படியே வாய் வைப்பேன். கை கீழே வைக்க கூடாது. அது குடிக்கிற தண்ணிமா வைங்கம்மா. குடிக்கிற தண்ணியா? நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. சோம்பு தாளிப்பு போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா, பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, பேஸ்ட் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். தண்ணியோட போட்டுறாதீங்க, தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அப்படியே சிக்கன் அள்ளி போட்டுருங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். நம்ம இதுக்கு தேவையான ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இந்த சிக்கனு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். சிக்கன் உப்பு கறி, பிராய்லர் சிக்கன் உப்பு கறி. இதில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் போடக்கூடாது, தண்ணி ஊற்றிடக்கூடாது. மெயினாக தண்ணி ஊற்றாதீங்க. வெறும் வரமிளகா தான் இதுக்கு காரத்துக்கு. வரமிளகா நல்லா கிள்ளி போடுங்க. கொஞ்சமாக வேணால் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஹலோ, வாசம் வருதா? கிண்டு. இது வரைக்கும் நம்ம சென்னையில் அந்த வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் நம்ம சொந்த கிராமத்துக்கு வந்து, கிராமத்துலேருந்து சுற்றி இது என்னுடைய மச்சின வீட்டுக்கு வந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். இந்த இடம், இந்த சூழல்லாம் நல்லா இருக்கிறதுனால சரி இங்கேருந்து ஒரு வீடியோ போடலாம், மக்களுக்காண்டி இது ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எடுத்து உங்களுக்கு போடுறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அந்த உயிர் கொடுத்தோர்ன்றது கடவுளுக்கு நிகரான, ஒருவேளை சோறு யாருக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களோ அது வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு செயல்.
அதனால இன்னையிலேருந்து இப்போலேருந்து இதை கொஞ்சம் கடைபிடிங்க. உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். என்னப்பா அது? விராமீன். இது குட்டி விராமீன். குட்டி விராமீன். இது பாருங்க, இதை கறி வேக வேக என்ன பண்ணா அந்த கோழியில உள்ள தண்ணி எல்லாம் அப்படியே இஞ்சி மேல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இதுல வந்து நான் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ இந்த தண்ணி இஞ்சினாதான் இந்த கோழி வந்து ருசியா இருக்கும். தண்ணி இல்லாம வரும்போதுதான் இது வந்து நல்ல பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் இதை வந்து வெந்துகிட்டே இருக்கணும். இப்போ இறக்க போறோம். கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம் அப்படியே நுணுக்கி மேலாப்புல தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த பதத்துக்கு நீங்க இறக்கி வச்சிடணும். இப்போ என்ன ஆகுனா இறக்கி வச்ச உடனே இந்த சூட்டோட இருக்கிறனால இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வந்து அதுல கோழியில போய் எஞ்சிடும், எல்லாமே எஞ்சிடும். அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும், நல்லா சாப்பிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இதான் சிக்கன் உப்பு கறி. இந்த மாதிரி இருக்கணும். இல்லை பிடிச்ச மீன் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இது எப்படி உப்பு போட்டு அப்படியே உலசுறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் உலசணும். இது சின்ன மீனாக இருக்கும். இது கம்மாயில் பிடிக்கிற மாதிரி. சென்னையெல்லாம் வந்து அவங்களே மீனெல்லாம் வெட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இது இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரி தான் அந்த ஒரு மண்பானையில் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இந்த மீன் குழம்பு அங்கே தயாராகிட்டு இருக்கு. இந்த மீனை நல்லா அலசி கிளசி இப்போ நம்ம அதில் கொண்டு இது பண்ண போகிறோம். இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே வந்து இவ்வளோ வேலை நடக்குது பாருங்க. இதை உலசத்துக்கு ஒரு ஆள், ஆயிரத்துக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து இப்படி பண்ணாதான் முடியும். சென்னையில் இருக்கிறவங்க நம்ம வந்து ஈஸியாக மீனை வாங்கி மார்க்கெட்டில் அங்கேயே கட் பண்ணி வாங்கி இது பண்ணிக்கிறோம். இது பாருங்கள், இது ஆயிரதே கஷ்டம். இது அவ்வளோ கஷ்டம். இது ஆயிரது. இது தலையெல்லாம் கிள்ளி போட்டு இது பிடிச்சலாம் யாருமே ஆய முடியாது. இந்த மாதிரி ஆஞ்சி கிராமத்தில் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. கம்மா மீனுக்கு இதை இப்போ எல்லாருக்கும் டேஸ்ட்டு பார்க்க கொடுக்க போகிறேன். சிக்கன் உப்பு கறி. இந்த இடத்தோட சொந்தக்காரர் இவங்க. அதனால இவருக்கு கொடுத்து இதை சாப்பிட சொல்ல போகிறேன். சாப்பிடுவாமா? நீங்களே எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. அதை விட நல்லா இருக்குங்களா? இல்ல பரவாயில்லன்றீங்களா? நல்லா இருக்கு. எங்களுக்கு முதல்ல நாங்க பாக்குறதுக்கு யூடியூப்ல ஜெல்வான் போட சொல்லுங்க. கரெக்டா இருக்கு. ஆமா, நான் போட்டு பார்த்துட்டு இப்ப காசு பேசாங்க மீனுங்களை சாங்க அத பார்த்துட்டு நிறைய வீடியோ இருக்கு. அது ஐயோ பாப்புக்கு அது நீங்க பாத்து நீங்கள் இதே மாதிரி நீங்களும் சொந்த பந்தங்களோட ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு நல்லபடியாக சாப்பிடுங்க. நல்லதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த இடம் வந்து பயங்கர வெயில் இந்த இடத்துல. ஆனால் இந்த மரமும் இந்த மலையும் இருக்கிறதுனால இந்த வெயில் தெரியாமல் இந்த இடம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் மரத்தை நம்ம பேணி காப்போம். மலையாளி சொல்லு தாத்தா. இங்க மரத்துல கொய்யாப்பழம் தொங்கிடுக்கா தாத்தா. எடுத்துடலாம். அந்த யூடியூப்லயும் போயிட்டு கொய்யாப்பழம் தொங்குறதெல்லாம் எந்த கொய்யாப்பழம் தொங்குது. நன்றி, வணக்கம். உங்கள் ஆத்தங்குடி செல்வம்.